ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாதவி, நல்ல இஎன்டி டாக்டரா பார்த்து கூட்டு போமா. இப்ப கண்டுக்க மாட்டீங்க. என்னம்மா நீங்க? அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசி சவால் விடுறான். நீங்களும் பதிலுக்கு சவால்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவன் பேசுறத பார்த்தா பெரிய பிளான் வச்சிருப்பான் போல இருக்கு. சுரேகா, ஏய் சுரேகா, கொஞ்சம் இரு. நான் என்னமோ இதை விட அவன் ரொம்ப பெருசா பண்ண போறானோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, அவன் கொஞ்ச நேரம் பேசினதோட விட்டுட்டான். எங்க பேசினா? இப்பதான் மனசு கக்கடான்னு இருக்கு. உனக்கு மாமா? எனக்கு அதே ஃபீலிங் தான். அக்கா, அதை விடுக்கா. எனக்கு என்னமோ சூர்யா சும்மா போற போக்குல அம்மாவை டென்ஷன் பண்றதுக்கு சொன்ன மாதிரி தெரியல. அவ மனசுல வேற ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது. மாதிரி என்னடி மாதிரி? அதான் அவளை பெரிய ஆளாக்குவன், ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போவேன் ஸ்ட்ரெயிட்டா சொல்றானே. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமாக்கா? இவ போய் ஒண்ணு விடாம அப்படியே எல்லாத்தையும் அவகிட்ட ஒப்பிச்சிருப்பா. அவ மயக்கத்துல இருக்கும்போது இவளை நம்ம எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணோம், எப்படியெல்லாம் தடுத்து வச்சிருந்தோம், அவ போன் எல்லாம் புடுங்கி வச்சிருந்தோம், அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. அந்த கடுப்புல தான் அவன் நம்மளை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கான். ஆமா, சொல்லதானே செய்வா. நீ என்ன நினைச்ச? நாம எவ்வளவு குத்துனாலும் அதை வாங்கிக்கிட்டு அவ கமுக்கமா போவானா? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அவதான் எமக்காதகியா இருக்காளே. நாம இத்தனை பேர் சேர்ந்து திட்டம் போட்டு இவ்வளவு வேலைய பார்த்து எல்லாத்தையுமே அவ உடைச்சிட்டு வந்து நிக்கிறாளே. எந்த வீட்டுல நாம அவ இருக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதே வீட்டுல இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அவனை கட்டி புடிச்சிட்டு நிக்கிறாள்ல. இப்ப அந்த வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் வச்சுக்கிட்டு நம்மள ஏதோ ஒரு அக்யூஸ்ட் மாதிரி உட்காந்து விசாரிச்சான்ல. இது எல்லாமே அவளுக்கு சாதகம். ஆனா இவன் என்னக்கா அவளுக்கு அப்படியே ரசிகர் மன்றமே வச்சிருவான் போல. ஏய் சுரேகா, நாம ஒவ்வொரு வாட்டியும் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். அவ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம முன்னாடி ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கா. ஏய், நாமளும் அதை ஒத்துக்கணும்டி. சரி, அது இருக்கட்டும். இப்ப மாப்பிள்ள நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான்? அதான் தெளிவா சொன்னானே. அவளை போற இடம்லாம் கூட்டிக்கிட்டு சுத்த போறேன், பெரிய ஆளாக்க போறேன். ஏற்கனவே செஞ்ச மாதிரி கம்பெனிக்கு கூட்டிட்டு போவான், சேரை போட்டு உட்கார வைப்பான், எல்லாரையும் முதலாளியம்மான்னு கூப்பிட வைப்பான். சொல்லிட்டா இது எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? மா, கண்டிப்பா முடியாதுமா. நீங்களும் வேடிக்கை பார்க்க முடியாது, நாங்களும் முடியாது. ஆனா இப்ப என்ன செய்ய போறோம்? இனிமேலாவது ஒரு பிளான் போட்டோம்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. மா, எத்தனை தடவைமா அசிங்கப்படுறது? நம்ம இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பா இன்னும் வரல. அவர் மட்டும் வந்துட்டாருன்னா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுவாங்க. ஏன் சொன்னா சொல்லட்டுமே, எனக்கு என்ன பயமா? இன்ஃபேக்ட் நானே சொல்லுவேன். சொல்லிட்டு அவளை எப்ப விரட்ட போறீங்கன்னு கேள்வி கேட்பேன். மா, நீங்க கேட்ட உடனே விரட்டி விட்டு தான் அவர் மறுவேளை பாப்பாரு. ஏமா நீங்க வேற? அவரே அவங்க 2 பேருக்கும் ஜால்ரா அடிக்கிறத முழு நேர வேலையா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போதுமா? அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நாம இது வரைக்கும் நாம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். பின்ன என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களை செய்ய முடியும்? நைஸ் ஜோக்மா. இத புதன்கிழமை 8:30 மணிக்கு பார்த்துருக்கிறேன். அப்ப ஞாபகப்படுது. இப்ப நான் சொல்றது கேளு. இந்த வாட்டி சூர்யா என்ன மூவ் பண்ண போறான், அவனோட திட்டம் தான் என்ன? என்னவோ இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்றானே, அப்படி அவன் என்னதான் பண்றதா இருக்கான்? இது எல்லாத்தையும் நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரூட்லயே போய் எப்படி நடுவுல போந்து கட்டையை கொடுத்து குட்டையை குழப்பறதும் யோசிப்பான். சூப்பருங்க, கரெக்டான யோசனை. எப்படி ஃப்ளோல வந்துருச்சு. என் பொண்டாட்டியே என்ன பாராட்டிட்டா. அசோகா, நீ கிரேட்ரா. சரி, இப்போ அவன் போடுற பிளான நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப நேரா போய் அவங்ககிட்டயே கேட்க முடியும். என்ன மணி, கொஞ்சம் விட்டு பிடிப்போம்மா. ஃபாலோ பண்ணுவோம், விசாரிப்போம், தெரிஞ்சுக்குவோம். கரெக்ட்டுங்க. மா, என்னம்மா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவன் இப்பதானே சொல்லியிருக்கான். அவன் செய்யறத செய்யட்டும். அது என்னன்னு பாப்போம். அவசரப்பட்டு நாம எதுவும் செய்ய வேணாம். நந்தினி,
எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? அநியாயம் செஞ்ச அவங்களுக்கே ஒரு துளி குற்ற உணர்ச்சி இல்ல. நீ என்ன தப்பு செஞ்ச நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? என் ஒருத்தியால தான் இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு. என்னால இங்க நிம்மதியே போச்சு. அதுக்கு நீ எப்படி நந்தினி காரணமா இருக்க முடியும்? என்ன வச்சு தானே சார் எல்லாமே பண்றாங்க. ஏதோ ஒரு காரணம். என்ன அடியோட யாருக்குமே பிடிக்கல சார். நான் உங்க கூட இருக்க கூடாது, இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போறாங்க. கடைசியில பார்த்தா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வருது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாமே என்னால தானேன்னு தோணுது. இது நல்ல கதையா இருக்கே நந்தினி. இதுக்கெல்லாம் நீ எப்படி நந்தினி காரணமா இருக்க முடியும்? வீட்டுக்குள்ளேயே உன்னை வச்சுக்கிட்டு இல்லன்னு என்கிட்ட வந்து பொய் சொன்னது அவங்க. அவங்க என்ன பார்க்க விடாம உன்னை தடுத்து வச்சதும் அவங்க தான். வீட்டை விட்டு உன்னை வெளியில போன்னு சொன்னதும் அவங்க தானே. செல்போனை புடிங்க வச்சதும் அவங்க தான். டாடி கூட என்னையும் உன்னையும் பேச விடாம செஞ்சதும் அவங்க தான். விவேக்க போலீஸ்ல சிக்க வச்சதும் அவங்க தான். விஜய பொய் சொல்ல வச்சதும் அவங்க தான். இதுல என்ன நந்தினி உன்னோட தப்பு? எதுவும் இல்ல சார். நான் பொண்ணா பிறந்ததுதான் ஒரே தப்பு. பாத்தியா, திரும்பவும் பழைய மாதிரி பேசுற. இல்ல சார், நான் அப்படி சொல்லல. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா அப்படி தோணுது. நந்தினி, இங்க வாயேன். உட்காரு. ஏய், இங்க உட்காரு. உட்காரு. நந்தினி, மனசு கஷ்டமா இருக்கும்போது கண்டதெல்லாம் தோன்றது எல்லாமே சகஜம்தான். அதெல்லாம் இங்க பாரு, சீரியஸா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நான் உனக்கு கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோ. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் காரணம்னு எல்லாத்தையும் சம்பந்தமே இல்லாம உன் தலையில நீ ஏன் எடுத்து போட்டுக்கிற? இங்க பாரு, நிஜமாவே சொல்ல போனா உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான் நந்தினி. நான் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ உன் ஊர்ல நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா உன் ஃபேமிலி கூட இருந்திருப்ப. உன் கழுத்துல தாலி கட்டி இவ்வளோ பெரிய சிக்கல்ல உன்னை சிக்க வச்சு இந்த நரகத்துல உன்னை கொண்டு வந்து விட்டு தினம் தினம் ஒவ்வொரு பஞ்சாயத்துல இழுத்து விட்டு உனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டேன். விடுங்க சார், நானே அதெல்லாம் மறந்துட்டேன். நீங்க ஏன் அதை பேசுறீங்க?